ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிரைவிங் லைசன்ஸோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது ஆன்லைனில் அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் நியூவாக ஒரு டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட டிரைவிங் லைசன்ஸை ரினியூவல் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் வீடியோ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற விஷயம்ல காட்டும். வாங்க வீடியோ கிளப்பலாம். அதுக்கு கூகுளில் போய்ட்டு sarathi.parivahan.gov.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போகிறோம். அதில் போய்ட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற கிளிக் பண்ணோன்னா இந்தமாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருந்த அப்ளிகேஷன் நம்பரையும் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்கள் லைசன்ஸில் கொடுத்த டேட் ஆஃப் பர்த் என்ன பண்ண போகிறோம் கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகும், நம்மளோட அப்ளிகேஷன் இந்தமாதிரி இருந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணாமல் இருக்குது. ஸோ ஃபீஸ் பேமெண்ட் பே அப்படின்றத கொடுத்துட்டு எவ்வளோ பேமெண்ட் கட்டணும் அப்படின்றது எல்லாத்தோட சார்ஜஸ் எல்லாமே இதுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ரினியூவல் பண்ணியிருக்கோம் இந்த டிரைவிங் லைசன்ஸ். இந்த டிரைவிங் லைசன்ஸ் ரினியூவல் பண்ணுறதுனால நம்மளுக்கு 550 ரூபீஸ், 550 ரூபா கட்டுற மாதிரி வந்து காமிக்குது. ஸோ பெண்டிங்கில் இருக்க என்ன இருக்கோ அதை என்ன பண்ணிடலாம், இப்போ ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிடலாம். ஸோ பண்ணுறதுக்கு என்ன கேட்வே நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி இதில் வந்து ஷோ ஆகுது. ஸோ அந்த கேட்வே எந்த கேட்வே வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த கேட்வே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த கேப்சாவை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பே நவ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ எதுக்கெலாம் சார்ஜ் பிடிக்கிறாங்க அப்படின்னா, ரினியூவல் ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ்க்கு 200 ரூபாவும், ஃபார்ம் 7ஓட ஃபீஸ் வந்து 200 ரூபா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்டல் சார்ஜுக்கான 50 ரூபீஸ். அதாவது உங்களுக்கு இது பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும், உங்களுக்கு போஸ்ட் மூலிமா உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வீட்டுக்கு வந்துடும். ஸோ அதுக்கான சார்ஜ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, இதில் பிடிச்சிருக்காங்க. அதேமாரி சர்வீஸ் சார்ஜ் வந்து 100 ரூபீஸ் பிடிச்சிருக்காங்க. மொத்தமாக சேர்த்து 550 ரூபா ஆகுது ஆன்லைனில். ஸோ கேட்வே என்ன பண்ணிக்கலாம், நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனரா பேங்க் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில் என்ன கேப்சா, இது வந்து இந்த பேங்க் கேட்வே அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த பேங்க்கில் வேணால் அக்கௌண்ட் வச்சுருக்கலாம். பட் கேட்வே எதுக்குள்ளே போகுது அப்படின்னா, இந்த கனரா பேங்க் கேட்வேக்குள்ளே போகுது. ஓகேங்களா, அதனால் எங்களுக்கு கனரா பேங்க் இல்லை பண்ண முடியாது. ஆனால் அப்படி கிடையாது, உங்கள்கிட்ட எந்த பேங்க் இருந்தாலும் அந்த கேட்வே மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம், பேமெண்ட் பண்ணலாம். ஸோ கேப்சர் என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பே நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். பே நவ் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ அப்ளிகேஷன் நம்பர் என்ன, டேட் என்ன, அப்ளிகேண்ட்டோட நேம் என்ன, எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றதெல்லாம் ஷோ ஆகுது. ஸோ ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்றத கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் உங்கள் பேமெண்ட்டை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ட்ரான்சாக்ஷன் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி மூலிமா என்ன பண்ணலாம், நம்மளோட இந்த ட்ரான்சாக்ஷன் ஏதாவது ஒன்று பேமெண்ட் ஆகலைன்னா அது மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேங்க் மூலிமா இதுக்கு ஃபைல் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், 550 ரூபீஸ்க்கு வந்து பேமெண்ட் பண்ணுறோம். QR கோட் மூலிமா உங்கள்கிட்ட UPI ஆப் இருக்குது, அதாவது ஜிபே, பேடிஎம், ஃபோன்பே எது இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ QR வந்துச்சு, ஸ்கேன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், பே பண்ண போகிறோம். ஸோ பே பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ அமௌண்ட்டு சக்ஸஸ் ஆச்சா இல்லையா, பேமெண்ட் ரிசீவ் ஆச்சா இல்லையா அப்படின்னு ஒரு ஷோ ஆகும். ஸோ அது மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ரெசிப்டை பிரிண்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் இவ்வளோ கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் சேவ் பண்ணி ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ரெசிப்ட் வருது அப்படின்னா மறக்காமல் சேவ் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உங்களோட டவுட்ஸ் எதுனால கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எந்த கமெண்ட்னாலும் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட்ஸ் இருக்குது, வேறு இது சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னாலும், வேறு ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணணும், வேறு ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், ஒரு அப்ளிகேஷன் போடுறது, அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ண மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோத்.